இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல புசு புசுன்னு உளுந்து வடை எப்படி மாவு அரைச்சி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் மாவு அரைச்சி பண்ணினீங்க அப்படின்னா மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் வடை கிடைக்கும். இது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான இந்த தேங்காய் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல மொறுன்னு உளுந்த வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த உளுந்த வடை எண்ணெய் குடிக்காமல் மேலே நல்லா மொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு மாவு எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக டிப்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை வடை செஞ்சு பாருங்களேன். உளுந்த வடை நீங்கள் செய்கிறதுக்கு பயப்படவே மாட்டீங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த உளுந்த வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி செய்ய போகிற வடைக்கு ஆல்ரெடி உளுந்து ஊற வச்சுட்டேன். அதோட அளவு பார்த்துடலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவுக்கு உளுந்தை எடுத்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு குறைஞ்சது 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சாலும் உளுந்த வடைக்கு நல்லா இருக்காது. முக்கியமாக உளுந்த வடைக்கு நீங்கள் மாவு கிரைண்டரில் அரைச்சாலும் சரி மிக்சியில் அரைச்சாலும் ஊற வைக்கிறப்ப ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மாவு பொங்கி ஆட்டி வரும். உங்களுக்கு கரெக்டாக 1 மணி நேரம் தாங்க ஊற வச்சுருந்தேன். ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணியை சுத்தமாக வடிச்சிருங்க. வடிச்சிட்டு இப்போ இன்றைக்கி உளுந்த வடைக்குன்னு பார்த்திங்கன்னா கிரைண்டரில் தாங்க ஆட்ட போகிறேன். ஆட்ட போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சில்லுன்னு இருக்கிற தண்ணி ஒரு 1/4 கப்பு ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி உளுந்து சேர்க்குறப்ப தண்ணியோடு சேர்க்காதீங்க. கொஞ்சமாக உளுந்தை போட்டு கிரைண்டரையும் ஆன் பண்ணி அரைச்சிக்கோங்க. இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது கிரைண்டரில் ஆட்டுற மெத்தடு. ஏற்கனவே மிக்சியில் எப்படி அரைக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு புசுன்னு மொறுப்பாக வர்றது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். மிக்சியில் அரைக்கிற மாவு ரெசிபி வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். மாவு ஆட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து தான் ஆட்டணும். உங்கள்கிட்ட தண்ணி சில்லுன்னு இருக்கிற தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தெளித்து ஆட்டிக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றி ஆட்டிடக்கூடாது. உளுந்த வடைக்கு ஆட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 20-25 நிமிஷம் கிரைண்டரில் ஆட்டினா போதும். நல்ல பொங்கி வெள்ளேர்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு ஆட்டினா போதும். ரொம்ப நேரம் ஆட்டினாலுமே அந்த ஃப்ளஃபினஸ் உங்களுக்கு குறைஞ்சிடும். இப்போ மாவை எடுத்து காட்டுறேன் பாருங்க. நல்ல வெள்ளையாக நைஸாக அரைப்பட்டிருக்கு. நல்லா பந்து மாதிரி இருக்கு இல்லையா? இந்த டைம் நம்ம மாவை வழிச்சிடலாம். இப்போ மாவை நல்லா சுத்தமாக வழித்து எடுத்துட்டேன். கிரைண்டரில் தண்ணி கழுவி ஊற்றிக்கக்கூடாது. இப்போ இப்படியே நீங்கள் இந்த மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எதுவுமே சேர்க்காமல் ஒரு நாள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வடை சுடலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். உடனேயும் செய்யலாம். அந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு கையை ஈரம் பண்ணிக்கோங்க. மாவை எடுத்து உருட்டினீங்க அப்படின்னா மாவு நல்ல பந்துன்னு உருட்ட வருது இல்லையா? இந்த மாதிரி உருண்டும் வரணும். கொஞ்சமாக மாவு எடுத்து தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா அதாவது மிதக்கணும். இந்த மாதிரி ஃப்ளோட் ஆச்சு அப்படின்னாலே மாவு நல்ல பஞ்சு மாதிரி ஆட்டியிருக்குன்னு அர்த்தம். இப்போ இது தாங்க கன்சிஸ்டன்சி. நான் இப்போ உடனே வடை போடுறது கிடையாது. இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் போல் தான் வடை சுட போகிறேன். அந்த டைம் மாவு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம பெரிய தீபாவளி விசேஷங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டே ஆட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நம்ம எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக செய்கிறதுக்கு அந்த மாவை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். நான் பார்த்திங்கன்னா காலையில் ஆட்டின மாவு சாயங்காலமும் உங்களுக்கு அதே ஃப்ளஃபினஸில் இருக்குது பார்த்திங்களா? சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்ச மாவு நல்லாவே உங்களுக்கு புசுன்னு வடை இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சீரகம் வேணும்னாலும் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். மிளகும் சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கலாம். நீங்கள் பொதுவாக விசேஷ நாள்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா இதோட வெங்காயம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணுமோ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் 1 வெங்காயம் பொடியாக நறுக்கி இந்த மாதிரி உதுத்து விட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் பெருங்காய பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
இப்போ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்ச அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறப்ப உங்களுக்கு நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும். அந்த மேலே கோட்டிங் வந்து அதிகமாகவும் அரிசி மாவு சேர்த்துட்டிங்கன்னா கல் மாதிரி ஆகிடும். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மாவை வந்து கலந்து விட்டுருங்க. கலக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மாவு கன்சிஸ்டன்சி இன்னுமே உங்களுக்கு ஃப்ளஃபியாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மாவு எல்லாத்தையுமே கலந்துட்டேங்க. இப்போ வடை போடுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நல்லா பந்து பந்துன்னு உருட்ட வருது இல்லையா, உங்கள் கட்டை விரலால் ஒரே ஒரு ஹோல் போட்டு அப்படியே திருப்பி எண்ணெயில் விட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி எண்ணெயில் வடை மாதிரி விழுந்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி உருட்டி போட விருப்பம் இல்லை, பயமாக இருக்குது அப்படின்னா வாழை இலையில் தட்டிட்டு கூட நீங்கள் எண்ணெயில் போட்டுடலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ இதை பொரித்து எடுத்துடலாம். வடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெய் பக்குவமாக காயணும். மீடியம் ஃப்ளேம்லேயே காய விடுங்க. ரொம்ப புகை வர சூட்டுக்கும் காய வைக்க வேணாம். நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சட்டி எத்தனை கொள்ளுதோ இப்போ நான் சொன்ன மாதிரியே வடையை வந்து இந்த மாதிரி ஹோல் பண்ணி போட்டுக்கோங்க. முக்கியமாக இந்த வடை வேகிறதுன்னு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வேகணும். ரொம்ப அதிக தேயில வேக வச்சிங்க அப்படின்னா மேலே வந்து நல்லா செவந்துடும், உள்ள மாவாகவே இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா செவந்து ஓரளவு சலசலப்பு அடங்குற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து செவந்துருச்சு வடை, சலசலப்பு அடங்கிருச்சு. இந்த டைம் எடுத்துடலாம். நல்ல சூப்பரான கலரில் வடையும் ரெடியாக இருக்குது பாருங்கள். முக்கியமாக வந்து வடை நீங்கள் உடனே ஆட்டி பண்ணுறதுக்கும் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணுறதுக்கும் லைட்டாக செவந்து வரும். வடை ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மாவு புளிச்சும் இருக்காது, நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு சுருக்குன்னு ஒரு கார சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேங்காய் சட்னி தாங்க செய்ய போகிறோம், ஆனால் காரமாக செய்ய போகிறோம். நான் வந்து நல்ல பெரிய மூடி தேங்காய் ஒரு மூடியை துருவி சேர்த்துருக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் இருக்கும். அடுத்ததாக இதில் 1/4 கப்பு மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா நான் வந்து ஒரு 6லேருந்து 7 வரமிளகா சேர்த்துருக்கிறேன். மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 3 பல்லு பூண்டை வந்து நறுக்கி சேர்த்துருக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிருந்தேன். லைட்டாக குறப்பாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு நைஸாக வேணாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு இதை தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் தாளிப்பு கொடுக்கறது தான். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டு சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான தேங்காய் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியும் இந்த வடை காம்பினேஷன் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த உளுந்த வடையும் சட்னியும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.